Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மில்லியன் கணக்கான பீப்புள் வந்து நடக்கும் போதே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? அப்படி தாங்க கத்தாரில் ஒரு இடம் இருக்குது. அதாவது நம்ம சூக்வாக்கிஃப் போகிற வழியில் அல்ஃபர்தான் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆப்போசிட் சைடில், அதாவது இது வந்து ஒரு பேங்க் ஸ்ட்ரீட்டுக்கு இன்பிட்வீனில் தான் இருக்குது. அதாவது நம்ம சூக்வாக்கிஃப் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம நடப்பாதையிலேயே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதாவது குதித்து பசங்க விளையாடுற நேரத்தில் கூட ஸ்டெப் கவுண்டிங்கில் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. ஆனால் இந்தமாரி ஒரு விஷயம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கும். நமக்கு தேவையான கரண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்மளே கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்தமாரி ஸ்டெப் கவுண்டிங் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சைனாவில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கத்தார்லேயே இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட அனுபவத்தை சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் போனப்போ ரொம்பவும் சூப்பராக இருந்தது. நாங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படியாவது ஜென்ரேட் பண்ணுங்கிறதுக்காக ஏறி குதித்து பசங்களோட விளையாண்டோம். அப்போ விளையாடும் போது நான் குதிக்க ஸ்டெப்பு வந்து அங்கே கவுண்டிங் ஆகிட்டே இருந்தது. பாருங்கள் எத்தனை மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து அங்கே ஸ்டெப் கவுண்டிங் பண்ணுறாங்க. இந்தமாரி குதிக்கும் போது அங்கே ஜம்ப் ஆகும்போது அந்த கீழே உள்ள, அதாவது ஃப்ளோரில் உள்ள டைல்ஸ் வந்து அப்படி புஷ் ஆகி அப் ஆகுது. அதில் ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்தமாரி சென்னையில் கூட பண்ணியிருந்தால் நமக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறோம். இந்தமாரி நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பார்க்கில் இந்தமாரி கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்ம சோலாரோட ஃபிசிக்கலாகவும் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்து வேர்ல்டுலே வந்து நிறைய கண்ட்ரியில் இந்தமாரி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எல்லா கண்ட்ரியும் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணோன்னா ஒன்று சோலாரில் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இந்தமாரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஒரு க்ரீன் எனர்ஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது இன்றைக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே இருக்க தான் செய்யுது. அதாவது இன்றைக்கி வந்து ஈவி காரை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நிறையா விழிப்புணர்வும் ஒரு கவர்மெண்ட்டும் ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. ஆனால் ஏன் வந்து நம்ம வந்து ஈவி காருக்கு போக முடியலன்னா, ஈவி கார் வந்து நம்ம பெட்ரோலோட ஃபியூவலோட அந்த ஒரு ஸ்பீடை வந்து ஈவி காரில் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் டெஸ்லா வந்து அதை எல்லாத்தையும் மாற்றிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் உள்ள ஈவி காரும் வந்து நிறைய விஷயங்களை மாற்றிட்டு இருக்குது. அதாவது ஈவி காராலையும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போக முடியும், அதேமாரி 150 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் போக முடியுங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஈவி வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டெக்னாலஜியை வந்து எல்லா கார்ஸாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாமே ஈவியாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த பெட்ரோல் டீசல்லேருந்து நம்ம வெளியில் வரணுங்கிறதுக்காக வேர்ல்டு வைடு எல்லாருமே எல்லா கண்ட்ரியுமே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு மாற்று விஷயம் மக்களே. இதை வந்து ஃபால்கன் பிராந்துன்னு சொல்லுவாங்க. இந்த கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸை வந்து இங்கே வந்து அதை வந்து நிறைய பேர் வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து ஒரு க்ளவுஸு போட்டு கையில் நிற்க வைப்பாங்க. ப்ளஸ் அதை முகத்தை மூடியிருக்காங்க பாருங்கள். முகத்தை மூடிட்டு அழகாக அது ஏர் கூலரில் எப்படி ஜாலியாக இருக்குது பாருங்கள். இல்லை இம்யூனிட்டிலையும் அது வந்து பார்த்திங்கன்னா இதை பராமரிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும். இன்னொன்று, இதை வந்து அவங்க ஆசையாக வளர்க்கக்கூடிய ஒரு பிராந்துன்னு சொல்லுவாங்க. இந்த பிராந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இதை வந்து பறக்க விட்றதா இருக்கட்டும், அதை வந்து அன்பாக வளர்க்குறதா இருக்கட்டும், இந்த பேர்ட்ஸை வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணி வளர்க்குறாங்க. இந்தமாரி பேர்ட்ஸை வந்து நிறைய கல்ஃப் கண்ட்ரியில், அதாவது நான் ஒரு ஒரு டைம் வந்து நான் துபாய் போகும்போது அப்படியே இந்த பிராந்தை வந்து ஒரு 10 வச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ளைட்லேயே ஏற்றிட்டு போயிட்டு வந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர்டுன்னு சொல்லலாம். அதாவது மக்களே, நான் வந்து அதிகமாக டெஸ்லா ட்ரக்கு வந்து கத்தாரில் பார்ப்பேன். இந்த ட்ரக்கு என்னென்னா ஏதோ ஒரு பாக்ஸில் மூடின மாரியே இருக்குது. அப்போ உள்ளே உட்காந்துட்டு எப்படா வெளில பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கே யோசனையாக இருந்தது. ஆனால் அந்தளவுக்கு ஒரு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மிரருக்கு பின்னாடி நிறைய கேமராஸும், டெஸ்லா காரை பொறுத்தவரையும் ஈவி கார்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ட்ரக்கிலே வந்து 4 வீல் டிரைவும் வச்சுருக்காங்க. இந்த ட்ரக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி அப்படியே மூடின மாரியே இருக்குது. அதாவது அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்ணாடி. இதில் கூட சோலாரை யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு யோசனையாக இருந்தது. ஆனால் இதுலேயுமே நிறைய பேர் வந்து யூரோப்லலாம் வந்து சோலாரில் ஒரு பாய் மாரி உள்ள சோலாரை யூஸ் பண்ணி இந்த டெஸ்லா காருக்கே சார்ஜ் ஏற்றுற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதாவது நம்ம போய்ட்டு ஈவிக்குன்னு ஒரு பவர் ஸ்டேஷனில் போய்ட்டு தான் சார்ஜ் ஏற்றணும்னு இல்லை, இந்த காரில் பின்னாடி வந்து ஒரு சோலார் பேனலே வந்து பாய் போல் அமைச்சு அது வழியாகவும் சார்ஜ் ஏற்றுறதுக்கான டெக்னாலஜியும் வந்துருச்சு. ஆனால் இந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அளவு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது டெஸ்லா காரை பொறுத்த வரைக்கும் ஒரு
ஒரு ஆப்பிள் டேபை வந்து உள்ளே வச்சா எப்படி இருக்கும், அந்த டேபு வந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அதாவது மக்களே, டெஸ்லா காரை பொறுத்தவரையும் ஒரு டேபை வந்து அது முன்னாடியே வச்சுருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு கூகுள் மேப்பு எல்லாமே இருக்கும். அந்த மேப்பில் வந்து நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் கார் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அந்த கேமரா வியூஸும் வரும். ப்ளஸ் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து சென்சார் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு சென்சார் இருக்குது. உங்களுக்கு வந்து கார் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது, அதாவது ஒரு இன்ஜினோட சவுண்டே இல்லாத ஒரு அப் மோட்ரு சென்ட்ரலைஸ்டாக வச்சு அந்த அப் மோட்டர்லேருந்து 4 வீலுக்கும் பவர் சர்க்குலேட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு. இந்த காரில் வந்து நம்ம எப்படி ஐஃபோனில் iOS அப்டேட் பண்ணுற மாரி இதுக்கும் ஒரு ஓஎஸ் வச்சுருக்காங்க டெஸ்லாக்குன்னு. அந்த ஓஎஸ் வந்து ரெகுலராக அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெஸ்லாவோட ஃபீச்சர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கார் டிரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக இந்த டெஸ்லா கார் ட்ரக்கை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ரிவ்யூ பண்ணணும், இந்த காரை ஓட்டியும் பார்க்கணுங்கிறது என்னோடய ட்ரீமு. கண்டிப்பாக நீங்களும் இந்தமாரி உங்களுக்கு இந்த டெஸ்லா ட்ரக்கை பற்றி ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Morning Moon